நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை சுற்றி இருக்கக்கூடிய 2 புதிய டாபிக்களோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே நான் எப்பவுமே உங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரிப்பீட்டடா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம ஒரு சில விஷயங்களை, இதற்கு அடிப்படையான விஷயங்களை, கான்செப்ட்ஸ், கருத்துருக்களை ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம எந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோமோ, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோமோ, அதை நம்ம ரொம்ப இலகுவா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த தலைப்புகளோட தொடர்புடைய ஒரே ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு கருத்துருவம் மட்டும்தான் நான் உங்ககிட்ட ரீகேப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கொடுக்கப்பட்ட இந்த தலைப்புக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, எந்த தலைப்பு, என்ன கருத்துரு, என்ன கான்செப்ட் அது பார்த்தோம்னா, சொசைட்டி, சமூகம் அப்படிங்கிறது என்ன? நாம் வாழ்கின்ற இந்த ஸ்பேஸ்ல எதெல்லாம் இருக்குது? நாம இருக்கிறோம், நம்மை சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் இருக்குது. அப்படிங்கிறப்போ நான் மட்டுமே இந்த சமூகம் கிடையாது, நம்மை சார்ந்து இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற, நம்மை சூழ்ந்து இருக்கின்ற அந்த புற வெளியும் சமூகத்துல உள்ளடக்கும். அப்படிங்கிறப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் மனிதர்களால் மட்டும் நிறைந்தது இல்ல, மனிதர்கள் அல்லாத பிற பொருட்களாலும் நிறைந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி நாம ஒரு சமூகம் அப்படிங்கிறது, சக மனிதன் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாததுன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி தான் நம்முடைய சுற்றுப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமா இருக்குது, நாம் வாழ்வதற்கு அதனுடைய சாராம்சம், அதனுடைய இயற்கை தன்மை மாறாம வச்சிருக்கிறோமோ, அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். பரிணாம வளர்ச்சி நமக்கு கத்துக் கொடுத்த விஷயம் என்ன? சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப, தான் வாழ்கின்ற சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்ட, தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு உயிரினம் நீடித்து வாழும் அப்படிங்கிறதுதான் சார்லஸ் டார்வின் நமக்கு கொடுத்த அந்த தியரி, அந்த கருத்துரு. அந்த கருத்தாக்கம் அப்படிங்கிறது என்ன நமக்கு சொல்ல வருது? நாம் மனிதர்கள் இவ்வளவு தூரத்துக்கு தலைத்து ஓங்குவதற்கு, பிற விலங்குகளை காட்டிலும் தலைத்து ஓங்குவதற்கு முக்கியமான காரணம் என்ன? நாம் வாழ்கின்ற சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நம்மை தகவமைத்துக் கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நாம் நம்மை மாற்றிக்கொண்டோம். நாம் சுற்றுச்சூழலோடு இயைந்து வாழ்வதற்கு, இணக்கமாக வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொண்டோம். இந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த லேர்னிங் அப்படிங்கிறது இல்லாத எந்த ஒரு உயிரினமோ காலப்போக்கில் அழிந்துபடும். இதுதான் நம்ம டார்வினிசம் சொல்ற, அந்த எவல்யூஷன் சொல்ற அந்த பரிணாம கொள்கை. இந்த பரிணாம கொள்கை அப்படிங்கிறத எப்படி நம்ம நாகரிகம் சார்ந்ததோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம்? பரிணாமம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? சுற்றுச்சூழலுடன் நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும், நாம் இணக்கமாக இருக்க வேண்டும். அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது நம்முடைய பரிணாம கொள்கை. ஆனா நாகரிக கொள்கை என்ன சொல்லுது? நாம் அந்த சுற்றுச்சூழலை நமக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டு வாழ்வது. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற் போல மனித இனம் தன்னை தகவமைத்துக் கொண்டது, அது பரிணாம கொள்கை. பரிணாமம் சார்ந்த விஷயம். நாகரிகம் என்ன சொல்லுது? சிவிலைசேஷன் என்ன சொல்லுது? நமக்கு ஏற்றாற் போல் சுற்றுச்சூழலை மாற்றிக்கொள்ளுதல். இந்த இடத்துலதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. நமக்கு ஏற்றாற் போல் சுற்றுச்சூழலை மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு வரும்பொழுது யாருக்கு பயன் தரக்கூடியதாக அந்த மாற்றிக்கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது? யார் குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் பயன் தரக்கூடியதா இருக்குதா, இல்ல சமூகத்தில் உள்ள அனைத்து சாராருக்கும் பயன் தரக்கூடிய விஷயமா இருக்குதா அப்படிங்கிறது தான் இங்க $1,000,000 கொஸ்டின் நம்ம சொல்ற மாதிரி மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியா நம்ம முன்னாடி இருந்துட்டு இருக்குது. இந்த சமூகம், அந்த எவல்யூஷன் அண்ட் சொசைட்டி, எவல்யூஷன் அண்ட் சிவிலைசேஷன், இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பை நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த கண்டெம்பரரி சொசைட்டில, தற்காலத்துல, சமகாலத்துல நாம என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்வியல் சார்ந்த, வாழ்வாதாரம் சார்ந்த என்னென்ன பிரச்சனைகளை நாம நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு சின்ன ரீகேப்போட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னைக்கு டாபிக்கான அந்த நீர் சார்ந்த இயக்கம், வாட்டர் பேஸ்ட் மூவ்மெண்ட், அதற்கு உதாரணமா நர்மதா இயக்கத்தை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க அலகு 14. அதை தொடர்ந்து அலகு 15 யூனிட் 15 லேண்ட் பேஸ்ட் மூவ்மெண்ட், ஆன்டி மைனிங் அண்ட் சீட் பேஸ்ட் மூவ்மெண்ட். இந்த 2 இயக்கங்களும் நமக்கு இந்த என்விரான்மெண்டல் சோசியாலஜில, இந்த சூழல் சமூகவியல் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது சம்பந்தமா நம்ம ஒண்ணா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம நீர் சார்ந்த இயக்கம், நர்மதா நதியோட தொடர்புடைய அந்த நீர் சார்ந்த இயக்கத்தை முதல்ல நாம பார்க்கலாம். ஓகே,
நீர் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. நதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நதிகள் எவ்வளவு தூரத்துக்கு மனித இனத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதா இருந்திருக்குது அப்படிங்கிறத நாம ஆரம்ப காலம் தொட்டே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம், அதை நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். எந்த நாகரிகமா வேணாலும் இருக்கட்டும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பரிணாமத்திலிருந்து நாகரிகம் எப்படி வேறுபட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எந்த நாகரிகமா வேணாலும் இருக்கட்டும், உலகில் புகழ்பெற்ற சிறந்த நாகரிகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மெசபடோமிய நாகரிகம், சொந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகளுக்கு இடையில வளர்ந்த அந்த நாகரிகம், இல்ல நைல் நாகரிகமா இருக்கட்டும், இல்ல சிந்து சமவெளி நாகரிகமா இருக்கட்டும், எந்த நாகரிகமா இருந்தாலும் அது நதியை பேஸ் பண்ணித்தான் இருந்திருக்குது. நதி சார்ந்த நதிக்கரைகளில் வளர்ந்த நாகரிகமா தான் இருந்திருக்குது. சோ நதிக்கரைகள் அப்படி நதிக்கரைகள், நதி சார்ந்த இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மனிதனுக்கு மிக 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 மனித வரலாற்றுல மிக மிக முக்கியமான, இன்றியமையாத, மறக்க முடியாத ஒரு பங்கு பாத்திரத்தை வகிக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இப்பவும் நம்ம மனித வரலாறு, மனித சமூகத்தினுடைய வரலாறு முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது நதிகள் தவிர்த்து நம்மளால எந்த ஒரு வரலாறையும், எந்த ஒரு நாகரிகத்தையும், எந்த ஒரு சிவிலைசேஷனையும் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்த, இரண்டரை கலந்த, பிரிக்கவே முடியாத ஒரு அங்கமா தான் நதிகள் இருந்துட்டு இருக்குது. சரி, இப்படியெல்லாம் இருக்கிற அந்த நதிகள் அதே நேரத்துல பிரச்சனைகளின் ஆதாரமாவும் இருந்துகிட்டு இருக்குது. ஏன் பிரச்சனைகளின் ஆதாரமா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நதிகள் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதன் தனக்கு ஏற்றாற்போல் நதி சார்ந்த நிலைகளை, நீர் சார்ந்த நிலைகளை, நீர் சார்ந்த சுற்றுப்புறத்தை தனக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள முயலும் பொழுது அங்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. சரி, நமக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளும் பொழுது அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே டெவலப்மெண்ட், ப்ரோக்ரஸ், இதை பத்தி தான் நம்ம பேசுவோம். வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன் அதுல பிரச்சனைகள் ஏற்படுது? நாம் நமக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வது என்ன தவறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் நமக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வது என்ன தவறுங்கிற கேள்விக்கு யாருக்கு பயனளிக்கக்கூடியதாக இந்த மாற்றப்படுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது அப்படிங்கிற கேள்விதான் இங்க நமக்கு முன்னாடி ஒரு பிரைம் கொஸ்டினா நிக்குது. யாருக்கு தகுந்தாற் போல இந்த நதி, நீர் சார்ந்த, நதி படுகைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மாற்ற முயற்சி பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா தான் இந்த நீர் சார்ந்த இயக்கம், நர்மதா நதி சார்ந்த, நர்மதா நதியுடன் தொடர்புடைய அந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் அப்படிங்கிற ஒரு இயக்கம் நமக்கு ஒரு முன்னுதாரணமா, எடுத்துக்காட்டா இங்க இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, சோ நதிகளோட தொடர்புடைய மற்றொரு விஷயம் என்ன? நதிகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது? நதிகள் எப்படி வளர்ச்சிக்கு ஒரு பக்கம் ஊண்டுகோலா இருக்குது, அதே நேரத்துல பிரச்சனைகளின் ஊற்றாவும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நதி தன்னுடைய போக்குல போய்கிட்டே இருக்கும்போது அதை சார்ந்து வளர்ந்ததுதான் மனித நாகரிகம். விவசாயம் அப்படிங்கிறது ஒரு மனித இனம் ஒரு செட்டில்டு லைஃப் வாழ ஆரம்பிச்சது நதிக்கரைகள்ல தான் வாழ ஆரம்பிச்சான், நதி படுகைகள்ல தான் வாழ ஆரம்பிச்சான். அப்போ நதி படுகைகள்ல ஒரு செட்டில்டு லைஃப் வாழ ஆரம்பிச்சவன் காலப்போக்கில் அந்த நதியை தனக்கு ஏற்றாற்போல், அந்த நீரோட்டத்தை தனக்கு ஏற்றாற்போல் எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத அப்படின்னு யோசிச்சதுடைய சிந்தித்தனுடைய தொடர் விளைவுகள்லாம் நதி நீரை சேகரித்தல். நதி நீரை எப்படி சேகரிக்க முடியும்? நதி நீரை அணைகள் கட்டுவதன் மூலமாக சேகரிக்க முடியும். சோ நதி வெள்ளப்பெருக்கு வந்தாலும் சரி, இல்ல வெள்ளப்பெருக்கு இல்லாத வறண்ட காலகட்டங்கள்லையும் சரி, அந்த நதியில ஓடுகின்ற அந்த நீரை தன்னுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் சேமித்து வைத்து தன்னுடைய தேவைக்கு வரும் பொழுது அதை பயன்படுத்துறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதன் விளைவாகத்தான் அணைகள் கட்டுறது அப்படிங்கிற பழக்கம் ஆரம்பிச்சது. இந்த அணைகள் கட்டுறது அப்படிங்கிற பழக்கம் சிவிலைசேஷன் ஆரம்பிச்ச காலங்கள்ல இருந்தே இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் அதனுடைய நோக்கம், அதனுடைய பிரதான முக்கியத்துவம் எப்பத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நாடுகள் அப்படிங்கிற வரையறைகள் உருவாகும் பொழுதும், அந்த நாடுகளுக்குள்ள மக்களுடைய வாழ்க்கைகள் அப்படின்னு ஒரு நேர டவுனா ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிகள்ல இருக்கும் போதுதான் அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. சோ நாடுகள் மட்டுமல்ல, ஒரே நாட்டுக்குள்ளேயே பல்வேறு மாநிலங்களுக்கிடையே ஒரு நதி இல்லைன்னா பல்வேறு நதிகள் பாயும் பொழுது அந்த நதிகள் அந்த நதிகளுடைய நீரை பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வருது. பங்கிட்டுக் கொள்வதில் மட்டும் பிரச்சனைகள் வர்றதில்ல, அந்த அணைகளை கட்டும் பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்தில், அந்த அணைகள் அமைக்கப்படுகின்ற இடத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. பொதுவா அணைகள் கட்டுவதுடைய நோக்கம், so the prime objectives of
கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துதல். நதிகள் வந்து மழைக்காலங்கள்லயும் சரி, அதெல்லாம் மலையில இருந்து வர்றதா, ஒரு மவுண்டன்ல இருந்து வர்றதா இருந்தாலும் சரி, மலையோட ரெயின்ஃபாலாலும் சரி, வெள்ளப்பெருக்கு அதனுடைய போக்கில் ஏற்படுறது சகஜம். ஸோ வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதனுடைய கரைகள்ல இருக்கின்ற குடியிருப்பு பகுதிகள் அனைத்தையுமே அதை சேதப்படுத்திட்டு போயிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நதி கரைகள்ல தான் மனித நாகரிகம் செழித்தோங்குச்சு. அந்த நாகரிகம் அழியாம பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த நதியுடைய வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த வேண்டும். நதி நீரின் போக்கு, அதனுடைய வேகம் அனைத்தும் மனித கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். அது ஒரு முக்கியமான காரணம் அணைகள் கட்டுறதுக்கு. ஓகே, வெள்ள கட்டுப்பாடு மட்டும் போதுமா? அப்ப குடிநீருக்கு என்ன பண்றது? மழை நேரங்கள்ல பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து தண்ணி எப்பவுமே சர்ப்ளஸா கிடைக்கும். அதை நம்ம வந்து எப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை மாத்தி குடிக்கணுங்கிறத குடிச்சுக்கலாம். ஆனா வறட்சியான காலகட்டங்கள்ல நமக்கு தண்ணி என்ன பண்றது? அப்போ இந்த அணைகள்ல, அந்த நதிகள்ல ஓடுற நீரை அணைகள் கட்டி சேமிப்பதன் மூலமாக we can channelize the water for drinking purpose. நாம அந்த தேக்குகின்ற நீரை நம்மளுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஸோ நவீன காலகட்டத்துல ஸோ நமக்கு தேவையான அந்த கரண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மின் சக்தி, அந்த மின் சக்தியையும் நாம அந்த நதி நீருடைய அந்த வேகத்தில் இருந்து நாம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கண்டுபிடிப்பு வந்ததுக்கு அப்புறம் நதி நீர் டேம் அப்படிங்கிறது ஒரு மல்டி ஃபேசட்டட் ப்ராஜெக்டா மாற ஆரம்பிக்குது. ஸோ மல்டி ஃபேசட்டட் ப்ராஜெக்டா மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்போ இங்க உங்களுக்கு நான் 1, 2, 3 ஒரு 4 காரணங்கள், பிரைம் ரீசன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒய் த டேம்ஸ் ஆர் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட், ஒய் வி நீட் மோர் டேம்ஸ், நமக்கு அதிகமான அணைகள் தேவை, நாம் எதுக்கு அணைகள் கட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துறதுக்கு, நமக்கு தேவையான குடிநீர் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, நமக்கு தேவையான மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்கு, இதோட மட்டுமில்ல நம்முடைய வாழ்க்கையின் மற்றொரு முக்கிய ஆதாரமா இருக்கிற விவசாயத்திற்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தி கொள்வதற்கு. சோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணை கட்டுவதன் நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 முக்கியமான இடங்களை வகிக்குது. ஓகே, சோ இதன் அடிப்படையில இந்திய சுதந்திரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுல கிட்டத்தட்ட வெறும் 300 டேம்ஸுக்கு கிட்டதான் இருந்தது. அந்த 300 டேம்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இடங்கள்ல குறிப்பிட்ட தேவையை மட்டும் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களா இருந்தது. ஆனா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மல்டிஃபேசட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் டேம்ஸ், அந்த அணைகள் மீதான அந்த அணைகள் கட்டுவதன் மூலமாக நமக்கு தேவையான பல்வேறு தேவைகளை, அதாவது பல்நோக்கு திட்டம்னு நம்ம சொல்றது, அந்த பல்நோக்கு திட்டத்தை உருவாக்குவதன் மூலமாக அணைகளில் இருந்து நாம் நமக்கு தேவையான பல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ இதனாலதான் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் தன்னுடைய ஸ்பீச்ல ஸோ டேம்ஸ் ஆர் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா, அணைகள் நவீன இந்தியாவின் கோவில்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி உள்ள ஒரு டெஸ்டினேஷனா அணைகள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது. ஸோ அதனாலதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு டேம்ஸ் ஆர் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வச்சார். ஸோ அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியறதன் மூலமா இப்பவும் பாருங்க, ஏதாவது ஒரு நதியில ஏதாவது ஒரு ஏரியாவில் டேம் கட்டுறது சம்பந்தமான பேச்சு திட்டங்கள் வந்து ஒரு கருத்து உருவாக்கத்துல இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த டேம் கட்டுறதுக்கான வேலைகளும் முன்னெடுத்துட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. அது பியூர்லி இந்தியன் பினான்சியல் அசிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வேர்ல்டு பேங்கோட அசிஸ்டன்ஸோட இருந்தாலும் சரி, அந்த வேலைகள் நடந்துகிட்டே தான் இருந்துக்குது. டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசினதுல இருந்து நமக்கு நதி நீர், அந்த நதி நீருடைய பயன்பாடு, அந்த நதி நீரை வந்து கட்டுப்படுத்தப்பட்ட பயன்பாட்டுக்கு எப்படி நாம வந்து மாற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது அணைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த அணைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது மூலமா நமக்கு தேவையான அந்த பல்நோக்கு தேவைகள் அல்லனா மல்டிஃபேசட்டட் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத, நெசசிட்டிஸ் அப்படிங்கிறத அணைகள் மூலமா நாம தீர்மானிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ரஸ் அப்படிங்கறத நோக்கியே தான் இப்போ நம்முடைய டைரக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ டெவலப்மெண்ட் ப்ரோக்ரஸ் அப்படிங்கறத நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி போய் அந்த ப்ரோக்ரஸ் இருந்துகிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல அது பிரச்சனை உருவாகுது, பிரச்சனை எங்க உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது
அந்த அணை கட்டக்கூடிய இடத்தை சுற்றி ஏற்படுகின்ற மாற்றங்கள். இப்ப அணைகள் அப்படிங்கிறது கட்டுறது, அணைகள் கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பிளான்டு சோசியல் சேஞ்ச், ஸோ அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு வழியா நாம கருதலாம். ஸோ சோசியல் சேஞ்ச், சமூக மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு வகையா பிரிக்கலாம், பிளான்டு அண்ட் பிளான்டு. ஸோ டேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது பிளான்டு சோசியல் சேஞ்சுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல அன்பிளான்டு சேஞ்சஸ் அப்படிங்கிறது அன்அவாய்டபிள், இன்னோவேட்டபிள், தவிர்க்க முடியாதது. அப்படிங்கிறப்போ தவிர்க்க முடியாத அந்த திட்டமிடப்படாத மாற்றங்கள் என்ன பிரச்சனைகளை நமக்கு உருவாக்குகிறது. அதுக்கு ஒரு உதாரணமா தான் இங்க நதி சார்ந்த இயக்கமா நமக்கு தி சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட், நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ இயக்கம் செயல்பாடுகள் அப்படிங்கிறது நமக்கு உதாரணமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம அதன் அடிப்படையில இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதன் அடிப்படையில இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட், அந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் அப்படிங்கிறது எப்படி ஒரு இயக்கமா உருவெடுத்துச்சு, என்ன காரணத்துக்காக அது ஒரு சமூக இயக்கமா உருவெடுத்தது, அது முன்னெடுத்து சென்ற அல்லது அது தீர்க்க நினைக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அல்லது இதே வேற ஒரு பார்வையில பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு, என்னென்ன மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்துல இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒண்ணு. இப்போ நாம இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்டுடைய தொடர்புடைய பிரச்சனைகளை ஒரு சின்ன மதிப்பீடு, we can simply go for an evaluation of the problems associated with the சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட். இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட், இந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் அப்படிங்கிறது நர்மதை நதியோட தொடர்புடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நர்மதை நதியோட தொடர்புடைய ஒரு சமூக இயக்கம்னு நம்ம சொல்லலாம். நர்மதை அப்படி நர்மதை நதி அப்படின்னு பார்க்கும்போது இந்திய வரலாற்றுல இல்லைன்னா இந்திய நிலவியல் அமைப்புல நர்மதை நதி இந்தியாவுடைய மேப்பை நீங்க ஒரு மனக்கண்ணுல நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய நடு பகுதியில கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஒரு நதி தான் இந்த நர்மதை. இந்திய சாத்புரா மலைகளுக்கிடையே ஓடி அது காம்பே வளைகுடாவில் அரேபியன் சீல போய் கலக்கக்கூடிய ஒரு நதி. ஸோ நிறைய நதிகள் பாத்தீங்க அப்படின்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போடி கலக்கும், இல்லைன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும். ஸோ கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நதி, ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நதி நர்மதை. சோ நர்மதை அப்படிங்கிற நதியை நீங்க கேள்விப்படும் போது நர்மதா, தப்தி அப்படிங்கிற இரண்டு நதிகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதுல ஒரு முக்கியமான நதி தான் நர்மதை. சோ இந்த நர்மதை நதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மத்திய பிரதேசத்துல இருக்கிற சோதல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மைக்கல் ரேஞ்சஸ்ல இருக்கிற அமர்கண்டாக்ல இருந்து இது நர்மதை நதி உற்பத்தி ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நதியுடைய டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மைக்கல் ரேஞ்சஸ்ல உற்பத்தி ஆகி கிழக்கிலிருந்து, அதாவது மத்திய பிரதேசத்திலிருந்து மேற்கே இருக்கின்ற அரபிக்கடலை நோக்கி இது பாய்கின்ற ஒரு முக்கியமான நதி. இதனுடைய கேட்ச்மெண்ட் ஏரியா, இதனுடைய வடிநில பகுதின்னு பார்த்தோம்னா 98,796 சதுர கிலோமீட்டர். 98 கிட்டத்தட்ட 1,00,000 சதுர கிலோமீட்டர் இதனுடைய கேட்ச்மெண்ட் ஏரியா. இதனுடைய வடிநில பகுதிகள் கிட்டத்தட்ட 1,00,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இந்த நதியின் மூலமாக பலனடைகிறது. சோ இது எந்தெந்த மாநிலங்களின் ஊடாக பாய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே அதனுடைய ஆரிஜின் பார்த்துட்டோம்னா மத்திய பிரதேசத்துல ஆரம்பிக்குதுன்னு பார்த்துட்டோம், மகாராஷ்டிரா வழியா பாஞ்சி குஜராத்ல உள்ள நுழைஞ்சு அது அரபிக்கடல்ல போய் கலக்குது. சோ கிட்டத்தட்ட இது தன்னுடைய ஆரம்பத்துல இருந்து அந்த உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கடலை சென்று அடைகின்ற வரை 1312 கிலோமீட்டர் தன்னுடைய போக்கில் பயணிக்குது. இந்த 1312 கிலோமீட்டர் தன்னுடைய நீண்ட பயணத்துலதான் அந்த 1,00,000 சதுர கிலோமீட்டர் பகுதிகளை மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்கள்ல பலப்படுத்தி விட்டு அது காம்பே வளைகுடா மூலமா அரபிக்கடல்ல கலக்குது. சோ இது இந்த நதி நம்ம 3 மாநிலங்கள் ஊடாக பாயுதுன்னு நம்ம பார்த்தோம். சோ எந்தெந்த மாநிலத்துல இதனுடைய டோட்டல் ப்ரொபோர்ஷன் இருக்குது, எவ்வளவு ப்ரொபோர்ஷன் இந்த மாநிலங்களுக்குள்ள இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சோ இந்த பெர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துல இந்த 1312 கிலோமீட்டர்ல ஒட்டுமொத்த நீளத்துல 88% மத்திய பிரதேசத்துல பாயுது. சோ 2% தான் மகாராஷ்டிரால பாயுது. மீதம் இருக்கிற அந்த 10% குஜராத் மாநிலத்தின் வழியா பாயுது. சோ இது எப்படி பார்த்தாலும் அதனுடைய பெர்சன்டேஜ் ஷேர் கம்மியா கூடவா அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் இந்த நதியானது, நர்மதை நதியானது
சோ அந்த 3 மாநிலங்களுக்கும் இடையேயான அந்த 1,00,000 சதுர கிலோமீட்டர் வடிநில பகுதியை வளமாக்கி விட்டு காம்பே வளைகுடாவில் கலந்து அரபிக்கடலில் ஒரு அங்கமாக மாறுகிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். சோ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இது தக்கான பீட பூமியில நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா அதே நர்மதை அந்த நதிக்கு அப்புறம் கீழ் நோக்கி பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறது தக்கான பீடபூமி. அந்த தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்றது என்ன, கிட்டத்தட்ட ரெயின் ஷேடோ ரீஜன் சொல்லுவாங்க, மலை மறைவு பிரதேசம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சீசன்ல இப்ப இருக்கிற அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு குறிப்பா கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வரைக்கும் இருக்கிற அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல மழைப்பொழிவு அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. சோ அந்த மழைப்பொழிவு அதிகமா இருக்கிறத அங்க அரபிக்கடல்ல இருந்து வர்ற அந்த தென்மேற்கு பருவ காற்ற மேற்கு தொடர்ச்சி மலை தொடரானது தடுத்து மழையை அங்கேயே பொழிய வைக்கிறதுனால வெறும் வறண்ட காற்று மழை பெய்தது போக மிச்சம் இருக்கிற அந்த வறண்ட காற்று தான் சோ மலைக்கு கீழ்புறமா வருது, அதாவது கிழக்கு நோக்கி வருது. அதனால மழை பொழிவு இங்க அதிகமா கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த நர்மதை நதி அப்படிங்கிறது அதனுடைய பூகோள அமைப்பு ரீதியா மிக 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 முக்கியமான ஒரு இடத்தை நம்ம புவியியல் அமைப்புல பெறுது. சோ அது மிக மிக முக்கியமான இடத்தை புவியியல் அமைப்புல பெறுது. நம்ம இவ்வளவு முக்கியத்துவத்தை அந்த பூகோள ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் அந்த வானியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கும்போது இந்த நர்மதை நதியுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரிய வரும். இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரியான நிலவியல் அமைப்புல 1,00,000 சதுர கிலோமீட்டரை வடிநில பகுதியா கொண்டு 3 மாநிலங்களில் உள்ள பகுதிகளை அது வளப்படுத்தி 1312 கிலோமீட்டர் ஒட்டுமொத்த தூரம் பயணிச்சு அது அரபிக்கடல்ல கலக்குது. அப்படிங்கிறப்பவே இந்த நர்மதை நம்முடைய புவியியல் அமைப்பு ரீதியாக மக்களுடைய வாழ்வியல் அமைப்பு ரீதியாகவும் விவசாயத்திற்காகவும் மிக 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 முக்கியமான ஒரு நதியாக நாம இங்கு கருதலாம். இது நர்மதை நதியை பத்தின ஒரு ஒரு ஓவர்வியூ, ஒரு ஒரு குறுகின பார்வையிலான ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நர்மதை நதி எப்படி ஒரு பிரச்சனைக்குரிய மைய புள்ளியா இருந்தது. இவ்வளவு எப்பவுமே ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு அளவு ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு விஷயம் முக்கியத்துவம் மாறுதோ அதனுடைய இன்னொரு புறம்னு பார்த்தோம்னா அது நிறைய பிரச்சனைகளை உள்ளடக்கியதா இருக்கும். அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி வர்றதுலதான் மனித முன்னேற்றமே இருக்குது. இங்க மனித முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்கவங்க பார்வையில பார்க்கலாம். இந்த திட்டத்தை முன்மொழிந்தவர்களுடைய பார்வையில பார்த்தோம் அப்படின்னா அது நாட்டினுடைய வளர்ச்சியை, மாநிலத்தின் வளர்ச்சியை குறிக்கக்கூடியது. அதே நேரத்துல அந்த நதியினுடைய பாதையில் இருக்கிற அந்த படுகையில் இருக்கிற அந்த 1312 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மக்களுடைய பார்வையில பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் அமைதியை சீர்குலைக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கும். இதுதான் இன்சைடர் அவுட்சைடர்ஸ் வியூ அப்படின்னு நம்ம சொல்றது. எமிக் அண்ட் எட்டிக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எத்னோகிராஃபி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவுட்சைடர்ஸ் வியூ அண்ட் இன்சைடர்ஸ் வியூ. வளர்ச்சியை திட்டத்தை முன்மொழியக்கூடிய உங்களுடைய பார்வையில அது ஒரு முன்னேற்றத்தை குறிக்கும். அதே நேரத்துல அதனுடைய நேரடி பயன்பாட்டுல இருக்கிறவங்க, நேரடி பயனை அனுபவிக்கிறவங்க பார்வையில பார்த்தோம் அப்படின்னா அது இன்னொரு டைமென்ஷனை குறிக்கும். ரெண்டுமே சமூகத்தினுடைய 2 விதமான மெய்மைகள் தான். அதான் சோசியல் ஃபேக்ட்னு சொல்றது. சமூக மெய்மைகளுடைய 2 பகுதிகள். எப்படி ஒரு காயினுடைய 2 பக்கங்கள்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த பக்கம் இந்த உண்மையை இது கொண்டிருக்குது, இன்னொரு புறம் அது இன்னொரு உண்மையை கொண்டிருக்குது. ஓகே, இந்த சர்தார் சரோவர் இல்லைன்னா நர்மதா பேஸ்ட் வாட்டர் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை அந்த மைய புள்ளின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தை முன்மொழிந்த மாநிலம் குஜராத். எதற்காக இந்த மாநிலம் இந்த திட்டத்தை முன்மொழிந்தது? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு டேம் கட்டுறோம் அப்படின்னா அந்த டேம் எவ்வளவு தூரத்துக்கு அதனுள்ள இருந்து நாம என்னென்ன பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அதனுடைய முக்கியத்துவமே இருக்குது. இங்க தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் ப்ரொபோசல் இல்லைன்னா the prime objectives of this proposal for constructing the dam, சர்தார் சரோவர் டேம் அப்படின்னு பார்த்தோம்னா to provide clean drinking water, சுத்தமான குடி தண்ணீரை வழங்குவதற்கு. விவசாயத்திற்கு தேவையான நீரை அந்த டேம் கட்டுவதன் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு, விவசாயத்திற்கு தேவையான அபரிமிதமான தண்ணீரை வாய்க்கால்கள் கட்டுவதன் மூலமாகவும் சிறு சிறு அணைகள் கட்டுவதன் மூலமாகவும் தேவையான பகுதிகளுக்கு விவசாயத்திற்கு தேவையான நீரை மடை மாற்றி விடுதல், திருப்பி விடுதல் அப்படிங்கிறது. இன்னொன்னு எலக்ட்ரிசிட்டி. அதான் ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்றது. நீர் சார்ந்த மின்சாரம்.
நீர் மின்சாரம். ஸோ அந்த நதியினுடைய அந்த நீருடைய வேகத்திலிருந்து நாம எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்றது. ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் பவர். ட்ரெடிஷனல் மீன்ல நம்ம எதெல்லாம் எடுக்கிறோம்? ஸோ ஃபியூல் பெட்ரோல்ல இருந்து எடுக்கிறோம், இல்ல கோல்ல இருந்து நிலக்கரியில இருந்து எடுக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் பவர் ஜெனரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் இருக்குது, விண்ட் இருக்குது, அதான் நம்ம விண்ட் மில்ஸ். ஸோ அதன் மூலமா நாம வந்து எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணலாம். தென் ஸோ தி supply the surplus water to the impoverished areas. ஸோ ஏழ்மையான வறுமையான பகுதிகளுக்கு நீர் சர்ப்ளஸா தேவைப்படுகின்ற பகுதிகளுக்கு அதனுடைய அபரிமிதமான தண்ணீரை மடைமாற்றி விடுவதற்கு. ஸோ இந்த காரணங்களுக்காக, இந்த பிரைம் அப்ஜெக்டிவ்ஸ்க்காக, டு ப்ரொவைட் கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், டு ப்ரொவைட் வாட்டர் டு இரிகேஷன், டு மேக் யூஸ் ஆஃப் தி வாட்டர் for power generation and to supply the surplus water to impoverished areas. So இந்த prime objectives fulfill பண்றதுக்காக இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் குஜராத் மாநிலத்தால முன்மொழியப்பட்டது. ஓகே, சோ இது நம்ம வளர்ச்சி, ஒரு திட்டமிட்ட வளர்ச்சி அப்படிங்கிறப்ப பிளான்டு சோசியல் சேஞ்ச், திட்டமிடப்பட்ட சமூக மாற்றத்திற்கு இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் ஆனது முன்மொழியப்பட்டது. அப்படிங்கிறப்போ அதனோட இன்னொரு சைடு என்ன, இன்னொரு பக்கம் என்ன, அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து உள்ளடக்கி இல்லைன்னா அது விழுங்கி தன்னுடைய வளர்ச்சியை கொண்டு செல்லும், தன்னுடைய வளர்ச்சி பாதையை கண்டறியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது உருவாக்குகின்ற பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள். அங்கு வாழ்கின்ற அந்த இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு, அந்த நேட்டிவ் பீப்புளுக்கு அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அதன் அடிப்படையில சோ மேதா பட்டர்ங்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இந்த திட்டத்தை கடுமையா எதிர்த்தாங்க. ஸோ கடுமையா எதிர்த்ததன் மூலமாக இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இவங்க மேதா பட்கர் முன்வைத்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம, இல்லைன்னா அதனுடைய பதில்களை முழுமையாக கொடுக்க முடியாததால ஆரம்ப கட்டத்திலேயே அதனுடைய எதிர்ப்பை சந்தித்தது. அது எப்பேற்பட்ட எதிர்ப்பை சந்தித்தது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மேதா பட்கர் இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் முன்மொழியப்பட்ட உடனேயே அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை முன்னெடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயமா ஆகுது. சோ மேதா பட்கர் என்ன பண்ணாங்க? சோ மேதா பட்கர் அப்படிங்கிறது மேதா பட்கர் மட்டும் இல்ல, மேதா பட்கர் விசிட்டட் வித் ஹர் கலீக்ஸ் டு தி டேம் ஏரியா இன் 1985. ஸோ 1985 மேதா பட்கர் அவங்களுடைய அசோசியேட் மெம்பர்ஸோட அந்த டேம் ப்ரொபோஸ்ட் ஏரியாவுக்கு விசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ விசிட் பண்ணி அங்க நடக்கக்கூடிய வேலைகளை பார்க்கும்போது she and her associates were shocked about the magnitude of the displacement. So டேம் கட்டணும் அப்படின்னா அதனுடைய வடிநில பகுதியா, அந்த நீர் வடிநில பகுதியா, அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா எவ்வளவு வைடரா இருக்கணும், எவ்வளவு ஹியூஜா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சாதாரணமா ஒரு டேம் நீங்க போய் பாருங்க, ஒரு 70 ஃபீட்ஸ் 80 ஃபீட்ஸ் 100 ஃபீட்ஸ் ஒரு 70ல இருந்து 100 அடி அந்த உயரத்துக்கு அந்த நீரை தேக்கணும், அந்த டேம்ல அணையில தேக்கணும் அப்படின்னா எவ்வளவு வைடரான ஏரியாவை அது கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளவு வைடரான ஏரியாவை கவர் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா அதோட உயரத்துக்கு தண்ணியை தேக்கணும் அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு அங்கு இருக்கின்ற வாழ்கின்ற மக்களையும் காலி பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த டேம் கட்டக்கூடிய ஏரியாவில் வாழ்கின்ற மக்கள் மட்டுமில்ல, அவங்க சார்ந்திருந்த அந்த விவசாயமும். ஸோ அந்த விவசாயம், அவங்க சார்ந்திருந்த மக்கள், அந்த விவசாயம் தொடர்புடைய அவங்களுடைய வாழ்க்கை முறை இங்கு அனைத்துமே டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்ததை பார்த்து மேதா பட்கர் மற்றும் அவங்களோட உடன் சென்ற அவங்களுடைய கலீக்ஸ், அவங்களுடைய அசோசியேட்ஸ் அவ்வளவு தூரத்துக்கு அதிர்ச்சி அடைந்த ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்தது. ஸோ இந்த அதிர்ச்சி அடைந்த சூழ்நிலையில அவங்க வந்து அங்க உள்ள மக்களோட இன்டராக்ட் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்டுக்காக அரசாங்கம் முன்னெடுத்து போயிட்டு இருக்குது அப்படிங்கறத கேள்விப்படும்போது அவங்க அடைஞ்ச அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த அரசாங்கம், இந்த திட்டத்தை முன்மொழிந்த அரசாங்கங்கள் மக்களுக்கு, அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு என்ன மாற்று வழி செய்து கொடுத்தது, அவர்களுடைய தொழிலுக்கு என்ன மாற்று வழி செய்து கொடுத்தது அப்படின்னு பார்த்தா அங்க சரியான பதில் இல்லை. ஸோ ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீலொகேஷன். இங்க இருந்து அவங்கள வந்து எடுத்து இங்க இருந்து அவங்கள காலி பண்ணி வேற ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறது தான். ஸோ சிம்பிளி வாட் ஷி ஃபெல்ட் அட் தட் டைம். ஸோ
So she felt like fish out of water about the condition of that people living in the Sardar Sarovar project area. So ஒரு நீர்நிலையில வாழக்கூடிய அந்த மீனை தூக்கி நீங்க தரையில போட்டீங்க அப்படின்னா அது எப்படி துடிச்சு போகுமோ அதே மாதிரி தான் அந்த நர்மதா நதியில அந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் கட்டக்கூடிய ஏரியாவில் வாழ்ந்த மக்களுடைய நிலை இருந்தது அப்படிங்கிறத அவங்க உணர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. ஸோ அதனால அவங்க ஒரு நர்மதா சரங்கராஸ் சமிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவங்க ஏற்படுத்துறாங்க. ஸோ நர்மதா சரங்கராஸ் சமிதி அதை NCS சொல்லலாம். ஸோ அதுதான் நர்மதா அவுட்ஸ்டீஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு. ஸோ நர்மதா அவுட்ஸ்டீஸ் அசோசியேஷன் நர்மதாவில் இருந்து வெளியேற்றப்படுவோர்களுக்கான ஒரு அமைப்பு இயக்கம். இதுதான் அல்டிமேட்டா ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ட் as நர்மதா பச்சாவோ ஆந்தோலன். ஸோ நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் உருவான கதை, உருவான வழி, உருவான பாதை இப்படித்தான். ஸோ இப்படி இந்த மேக்னிடியூட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலனுக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலா இருக்குது. அதுதான் அந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் மேதா பட்கர் அவங்களுடைய அசோசியேட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய விதையா இருக்குது. எப்படி சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் முன்னேற்றத்துக்கு ஒரு விதையா இருக்குது நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கான ஊற்றுக்கண்ணாவும் அதே சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் தான் இருக்குது. ஸோ நர்மதா நதியில நதி நீர் மட்டும் அந்த ஒரு பெரனிகள் ஸ்டேட்டஸ்ல போகல. ஸோ வற்றாத ஜீவ நதியா நர்மதா நதி மட்டுமில்ல, அதை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வற்றாம தான் இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்கிறதா இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் நமக்கு முன்னிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உண்மை. ஓகே, ஸோ இப்போ சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலையும் அந்த சமூக சூழல்லையும் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இங்க நம்ம தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நேர்மறை தாக்கம் இருக்குது, எதிர்மறை தாக்கமும் இருக்குது. நேர்மறை தாக்கம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ப்ரொஜெக்டட் இம்பாக்ட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ஸோ பவர் ஜெனரேஷன், ஸோ சேனலைசிங் தி சர்ப்ளஸ் வாட்டர் டு தி இம்பவரிஸ்ட் ஏரியாஸ், ஸோ இரிகேஷன் பர்பஸ் இப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது ப்ரொஜெக்டட் இம்பாக்ட். எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட் எதிர்பார்க்கப்பட்ட தாக்கம் அப்படிங்கிறது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி swallowing the villages in a gulf. So swallowing the villages in a gulf அப்படின்னா அந்த நதி நீரில் அந்த கட்டக்கூடிய அந்த அணை கட்டக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களையும் விழுங்கி விடுதல். எப்படி விழுங்கி விடுதல்? சிம்பிள், displacing the people from that particular area so on which the dam proposed to be constructed. So எந்த இடத்தில் அந்த அணையானது கட்டப்படுவதற்கு முன்மொழியப்பட்டதோ அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை அனைத்தையும் காலி பண்ணுதல், அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ கிராமங்களை காலி பண்ணியாச்சு அப்படின்னாலே அங்க என்ன நடக்கும்? அந்த கிராமங்கள் அவங்க கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நம்பி இருக்கக்கூடிய அந்த விளை நிலங்களை விட்டு மக்களை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை. ஸோ விளை நிலங்களை விட்டு மக்களை வெளியேற்றப்படும் பொழுது அவங்க வாழ்ந்திருக்கூடிய அந்த கேட்டல்ஸ், அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ், அதன் மூலமா அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ் ரேரிங், கேட்டல் ரேரிங், இது தொடர்புடைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்குபேஷன்ஸ் எல்லாமே அங்கிருந்து காலி பண்ணப்படும். ஸோ கிராமங்களை காலி பண்ணியாச்சு அப்படின்னா அது தொடர்புடைய அனைத்து விஷயங்களையும் காலி பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் நேரடியாகவே இங்கு இருக்கின்ற அனைத்து கிராமங்களையும் காலி பண்ண வலியுறுத்தியது, இல்லைன்னா காலி பண்ணி தரும்படி அரசாங்கத்தை கோரியது அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மை. அது மட்டும் இல்ல, பழங்குடியினர் மீள்குடியேற்றத்திற்கான பாதைகள் அப்படிங்கிறது இங்க சரியான முறையில காட்டப்படல. The government or the people who proposed the Sardar Sarovar project has failed to clear cut or provide a clear cut means of resettlement of the tribals living in that Sardar Sarovar project area. So அந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் டேம் கட்டக்கூடிய ஏரியாவில் வாழக்கூடிய அந்த ட்ரைபலுக்கான மீள் குடியேற்றத்திற்கான மறு குடியேற்றத்திற்கான பாதைகளை இங்க சரியான முறையில் விளக்கவில்லை.
ஸோ எப்பவுமே நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஒரு நதியை நம்பி வாழக்கூடிய ஒரு குளமானது இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டியானது, அது அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டியா இருக்கட்டும், இல்ல ஃபிஷிங் கம்யூனிட்டியா இருக்கட்டும், இல்ல ட்ரைபல் கம்யூனிட்டியா இருக்கட்டும், அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கை நிலையும் அந்த இடத்தை சுற்றித்தான் தகவமைஞ்சிருக்கும். ஸோ அவங்க ஒரு புது இடத்துல போய் அவங்க குடியேறணும் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்கும். சமீபத்துல கூட நீங்க ஒரு தமிழ் சினிமா நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு இடத்துல வாழ்ற மக்களை இன்னொரு இடத்துல கொண்டு போய் குடியேறும் போது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வாங்க, அவங்களுடைய அந்த சோசியல் ரிலேஷன்ஷிப், அந்த சோசியல் நெட்வொர்க் அப்படிங்கிறது பழைய மாதிரி இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மிக மிக முக்கியமான கேள்விகளா இருக்குது. ஏன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் கண்டுபிடிச்சா தான், இல்ல சரியான பதில நாம முன் மொழிஞ்சாதான் அவங்க நாம மீள் குடியேற்றம் அப்படிங்கிற ஒரு ரீசெட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஏரியா ஒரு கான்செப்டுக்கே நம்ம போக முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நாம துயரத்தை தான் கொண்டு போய் வலிஞ்சு திணிக்கிறோம் அப்படிங்கறத அர்த்தம். அதே தான் இங்கேயும் நடந்தது. சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட்ல பழங்குடியினர் அங்கு வாழ்ந்த பழங்குடியினருக்கான மீள் குடியேற்றத்திற்கு எந்த விதமான தெளிவான தீர்மானகரமான வழிகளும் முன்மொழியப்படவில்லை. ஓகே, சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலிடிக்ஸ் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட். சோ மறு குடியேற்றத்திற்கு அரசியல். சோ இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் அவங்கள செட்டில் பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்வாதாரமா இதுக்கு முன்னாடி அவங்க எதை சார்ந்திருந்தாங்களோ அந்த அந்த நதியில மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அங்க விவசாயமா இருக்கட்டும், இல்லைன்னா அங்க கால்நடை வளர்ப்பல் பராமரிப்பல் இதுல ஈடுபட்டவங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அவங்க என்ன செய்வாங்க, புது இடத்துல கொண்டு போய் செட்டில் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அதே மாதிரி விவசாய நிலம் கிடைக்குமா, அதே மாதிரியான வாட்டர் சோர்ஸ் இருக்குமா, அதே மாதிரியான டொமஸ்டிபிகேஷனுக்கு அதாவது கேட்டல் ரேரிங் நர்ச்சரிங் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்குமா, தங்கள் அந்த அந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த இல்லைன்னா ஏற்கனவே இருந்த இடம் சார்ந்த அதனுடைய தொடர்புடைய தொழில்களை வேலைகளை உற்பத்தி செய்து கொள்வதற்கு கண்டுகொள்வதற்கு அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை திறனை வாழ்வியல் சூழ்நிலைகளை மேம்படுத்தி கொள்வதற்கு அதே மாதிரியான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இங்க எந்த விதமான தெளிவான பதிலும் இல்லை. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, சோ டிஸ்லொகேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நீங்க அங்க வாழ்ந்தீங்க, இப்ப வேற ஒரு இடத்துல வாழ போறீங்க. உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல வாழ்ந்ததுக்கு பல அரசாங்கமே ஒரு இடத்துல உங்களுக்கு தேவையான இடத்தை கொடுக்க போகுது, மேலும் உங்களுக்கு தேவையான வீடை கட்டி கொடுக்க போகுது, உங்களுக்கு தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுக்க போறோம். பட் அந்த சோசியல் இன்டராக்ஷன், அந்த மிஸ்ட் சோசியல் இன்டராக்ஷன், அந்த மிஸ்ட் சோசியல் நெட்வொர்க், ஸோ த மிஸ்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப், அத எல்லாத்தையுமே இந்த அரசாங்கத்தால திருப்பி கொடுக்க முடியுமா, இந்த திட்டத்தால திருப்பி கொடுக்க முடியுமா, அந்த வாழ்க்கை முறையை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. சோ இதுதான் அந்த பாலிடிக்ஸ் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட் அப்படிங்கிறது. சோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு டேம் கட்டுற ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பா இங்க அந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் நர்மதா நதியில பார்க்கும்பொழுது அந்த சர்தார் சரோவர் டேம் ஆனது கிராமங்களை ஒரே கல்ப்ல விழுங்குறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. பழங்குடியினர் மீள் குடியேற்றத்திற்கான பாதைகளை அது தெளிவர வரையறை செய்யவில்லை, இல்லைன்னா தெளிவான பாதைகளை அது காட்டவில்லை. ஸோ அதில் ஏற்படுகின்ற அந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு ஏற்படுகின்ற தெளிவற்ற குழப்பமான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதற்கான எந்த முயற்சிகளும் எடுக்கவில்லை. இந்த இந்த காரணங்கள், இந்த முக்கியமான காரணங்கள் சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட்ல ஒரு தடைக்கல்லா, மிகப்பெரிய தடைக்கல்லா இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த தடைக்கல்லாம், ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இதான் நம்ம பெரனியல் ப்ராப்ளம் சொல்றது. ஸோ நதிநீர் எப்படி வளமா ஓடிக்கிட்டே இருக்குதோ, ஸோ வற்றாத ஜீவ நதியா ஓடிக்கிட்டே இருக்குதோ, அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 3 பத்தாண்டுகள் டிகேட்ஸா இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருந்தது. இதன் அடிப்படையில தான் அந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் அப்படிங்கிற இயக்கம், நர்மதை நதிநீரை பாதுகாக்கிற இயக்கம், நதிநீரை மட்டும் பாதுகாக்கிற இயக்கம் மட்டும் இல்ல, நர்மதை நதிநீரை சுற்றி வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரங்களை மட்டுமல்லாது அந்த சூழலியல் சுற்றுச்சூழல்களையும் சமூக சூழலையும் பாதுகாக்கின்ற ஒரு போராட்டமா தான் இந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் அப்படிங்கிறது இருந்தது. சோ தன்னுடைய நோக்கங்களை எட்டுவதற்கு, தன்னுடைய நோக்கங்களை அடைவதற்கு, நர்மதா நதிநீரை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நர்மதா நதிநீரை பயன்படுத்தக்கூடிய அதை சுற்றி வாழக்கூடிய அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்காக ஜல் சத்தியாகிரகா ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ மேதா பட்கர் அவங்க ஆரம்பிச்ச
அவங்க நடத்துற அந்த ஜல் சத்தியாகிரகா அப்படிங்கிற ஸ்னாப்ஷாட்ஸ், ஒரு சில செலக்டட் ஸ்னாப்ஷாட்ஸ் தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஜல் சத்தியாகிரகா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீர் சத்தியாகிரகம். ஜல் அப்படிங்கிறது என்ன? ஜலம், நீர். நீர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு அறவழி போராட்டத்தை அவங்க முன்னெடுக்க, இந்த அறவழி போராட்டம் மட்டுமல்ல, ஒரு 36 நாட்கள் அவங்க நர்மதை நதி ஓட்டத்தினுடைய நர்மதை நதி பாயக்கூடிய வழியாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 36 நாட்கள் தொடர் நடைபயணம் அவங்க போயிட்டு இருந்தாங்க. சோ அந்த தொடர் நடைபயணம் அப்படிங்கிறது இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளின் தாக்கத்தை அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு திறம்பட இல்லைன்னா தெளிவா எடுத்து கூறக்கூடிய ஒரு மார்ச் பாத யாத்திரையா இருந்தது. அந்த பாத யாத்திரையின் விளைவாக மக்கள் தன்னார்வமாக இந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன்ல தங்களை பங்கெடுத்துக்கிட்ட ஒரு அங்கத்தினரா மாத்திக்கிட்டாங்க. அதனுடைய விளைவாக ஜல் சத்தியாகிரகா, சோ நர்மதை நதி பாயக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஜல் சத்தியாகிரகா பர்ஃபார்ம் பண்ணப்பட்டது. அரசுக்கு அதனுடைய அந்த திட்டத்தினுடைய ஈவில் ஃபேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீமைகளை ரொம்ப உறுதியாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் அப்படிங்கிறது இருந்தது. இதோட நாம இந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் நீர் சார்ந்த இயக்கம் எப்படி ஒரு சமூக இயக்கமா, சமூக வாழ்க்கையை பாதுகாக்கின்ற இயக்கமா மட்டுமில்லாது நம்முடைய சூழலியலை பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாகவும் இருந்தது அப்படிங்கிறத நாம தெளிவரா புரிஞ்சுக்கணும். இதோட நாம இந்த நீர் சார்ந்த இயக்கத்திற்கு ஒரு தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நமக்கு யூனிட் 15 இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த இயக்கம். நிலம் சார்ந்த இயக்கம் அப்படின்னு வரும்போது சுரங்க மற்றும் விதை எதிர்ப்பு, ஆன்டி மைனிங் அண்ட் சீட் பேஸ்ட் மூவ்மெண்ட். பாருங்க, சுரங்கம் இருந்தாலும் எங்க இருக்கும்? அது நிலத்துலதான் இருக்கும். விதைனாலும் எங்க இருக்கும்? அது நிலத்தை தான் இருக்கும். சோ அதனாலதான் இந்த ஆன்டி மைனிங் அண்ட் சீட் பேஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு நிலம் சார்ந்த இயக்கங்கிற ஒரு தலைப்பு கீழே நமக்கு கிளப் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. சோ இதுக்கு முன்னாடி நீர் சார்ந்த இயக்கத்தை பார்த்தோம், இப்ப நிலம் சார்ந்த இயக்கத்தை பார்த்தோம். நீர், நிலம் இந்த ரெண்டுமே மனித வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாத பஞ்சபூதங்கள்ல ரெண்டு. மற்றதெல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்குது, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனா இந்த நீர், நிலம் அப்படிங்கிற விஷயங்கள், இந்த 5 பெரும் பூதங்கள்ல இந்த 2 பெரும் பூதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம நேரடியா அதனுடைய தொடர்புடைய உயிரினமா இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நிலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த நிலத்துல நாம தொடர்ந்து வாழ்றதுக்கு நமக்கு கண்டிப்பா நீர் தேவை. சோ நீர் சார்ந்த இயக்கம் அப்படிங்கிறத நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் மூலமா நம்ம பார்த்துட்டோம். இப்ப நிலம் சார்ந்த இயக்கத்துல எப்படி சுரங்கங்களுக்கு எதிர்ப்பாகவும் விதை மாடிஃபிகேஷனுக்கு எதிர்ப்பாகவும் சமூகங்கள் தன்னார்வலர்கள் இயக்கங்களை முன்னெடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுரங்க பிரச்சனைகளின் ஆதாரம், தி சோர்ஸ் ஆஃப் தி மைனிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு சினிமாவை உதாரணம் சொல்லலாம். சுரங்கம் அப்படின்னு வரும்போது, மைன்ஸ் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு படத்தை நீங்க பார்த்த ஞாபகம் உங்களுக்கு இமீடியட்டா தோணலாம். இப்போ நான் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், தி சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அன்ஸ்டேபிள் ஆக்குபேஷன், புவர் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ், கேபிட்டல் ஸ்டிஃப்னஸ், கண்டினியூஸ் ஹராஸ்மெண்ட், denial of basic rights, poor basic amenities, life below the average level of subsistence, low wages, illicit mining and risks of illicit mining and unhealthy environment. இப்ப நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களும் சுரங்கத்திலே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதுகாப்பின்மை உணர்வு, அவங்க தொழிலில் உள்ள நிலையற்ற நிச்சயமற்ற தன்மை, தொடர்ந்து அதே தொழிலையே நம்ம கடைசி வரைக்கும் இருப்போமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்ஷன், ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலையான தொழில் ஈடுபட்டுக்கிறோம்ங்கிற அந்த ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு, மோசமான வேலை. ஒரு ILO என்ன சொல்லுது? ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும். ஆனா 8 மணி நேரத்துக்கு மேலவா 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலை, அதன் தொடர்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மோசமான நிலைமைகள். அதே நேரத்துல கேபிட்டல் ஸ்டிஃப்னஸ், சுரங்க தொழிலின் மூலதன விரைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா எதற்கும் வளைந்து கொடுக்காத மூலதனம், எப்பவுமே மூலதனம் மட்டுமே இங்க பிரதானமா இருக்குமே தவிர லேபர் வெல்ஃபேர் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் பிரதானமான ஒரு விஷயமா, ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மூலதனம், அந்த இன்புட்,
அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த கேபிட்டலை மல்டிப்ளை பண்றதெல்லாம் அவங்களுடைய கவனக்குவிப்பு இருக்குமே தவிர, ஸோ லேபர் வெல்ஃபேர் அப்படிங்கிறது அந்த அந்த மூலதனத்தை பெருக்குவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இவங்க எப்பவுமே கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலை, ஸோ கேபிட்டலிஸ்டிக் ஆட்டிடியூட்னு நம்ம சொல்லலாம். அடுத்து தொடர்ச்சியான துன்புறுத்தல், ஸோ கண்டினியூஸ் ஹராஸ்மெண்ட். இப்போ லீவ் இல்லாம வேலை பார்க்கறது, ஓய்வு இல்லாம வேலை பார்க்கறது, ரிஃப்ரெஷ்மெண்ட் இல்லாம வேலை பார்க்கறது, தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கான துன்புறுத்தல், ஹராஸ் பண்ணி அவங்கள வேலை வாங்குறது, எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் இல்லாம, ஸோ ரிஃப்ரெஷ்மெண்ட் இல்லாம, ரெஸ்ட் ரூம் இல்லாம, ரிட்டையரிங் ரூம் இல்லாம, லேபரட்டரி இல்லாம, ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் இல்லாம, ஸோ அவங்களுக்கான ஓய்வு நேரம் கூட இல்லாம, ஸோ எந்த விதமான லேபர்ஸுக்குன்னு கொடுக்கக்கூடிய லேபர் ஃபோர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உற்பத்தியை பெருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட குழுவிற்கு குரூப்புக்கு ஸோ எந்த விதமான அடிப்படை உரிமைகளையும் வழங்காம இருத்தல், இந்த மாதிரியான சூழ்நிலை அவங்கள ஹராஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் தென் பூவர் பேசிக் கம்யூனிட்டிஸ். ஸோ அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க திடீர்னு ஒரு ரெஸ்ட் ரூம் வருது, இல்லை ஏதாவது அவங்க ஒன் டாய்லெட் 2 டாய்லெட்லாம் போகணும் அப்படின்னா எங்க போவாங்க? ஸோ எந்த விதமான பேசிக் கம்யூனிட்டிஸும் இல்லாம, நான் இப்ப சொன்ன மாதிரி தான், ஸோ டினையல் ஆஃப் பேசிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது டினையல் ஆஃப் பேசிக் அம்யூனிட்டிஸ். ஸோ பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே இல்லாம வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ வாழ்வாதாரத்தின் சராசரி நிலைக்கு கீழே வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அந்த லோ வேஜஸும் இந்த சராசரி வாழ்க்கை நிலையும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னக்கூடிய அந்த பூவர் பேசிக் கம்யூனிட்டிஸ், டினையல் ஆஃப் பேசிக் ரைட்ஸ், இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு சராசரி நிலைக்கும் கீழே கொண்டு போகுது. அப்போ பிலோ தி பூவர் லெவல், ஸோ பிலோ தி பூவர் லெவல், ஸோ வறிய நிலைக்கும் கீழே அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகுது அப்படின்னு பார்க்கும்போதே, ஸோ ஹவு தேர் சப்சிஸ்டன்ஸ் வில் பி, அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சாப்பிட்டும் சாப்பிடாம, தண்ணி குடிக்காம வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு ஒழுங்கா போகல அப்படின்னா நமக்கு அந்த அந்த வேலைக்கு அன்னைக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னா அன்னைக்கு சாப்பாட்டுக்கான நிரந்தரம் இல்லை. நான் அன்னைக்கு சாப்பாட்டுக்கான நிரந்தரம் இல்லை அப்படிங்கும்போது அந்த பிரெட் வின்னர், அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த வேலையை பார்க்கக்கூடிய நபரை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்ஸுடைய நிலைமை என்னவாகும்? ஸோ இதான் பிலோ தி ஆவரேஜ் லெவல் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிற, ஸோ சராசரி நிலைக்கும் கீழே உள்ள வாழ்க்கை நிலை அப்படிங்கிறத இந்த லோ வேஜஸ் தீர்மானிக்குது. ஸோ வழங்கப்படக்கூடிய 8 மணி நேரத்துக்கு வேலைக்கு வழங்கப்படக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம், ஸோ ஐஎல்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கும் எல்லாத்துக்கும் வேலைக்குமான மணி நேரம் ஆவரேஜ் டைம்ங்கிறது 8 மணி நேரம் தான். ஒவ்வொரு வேலைக்கு தகுந்தாற் போன்று வழங்கப்படக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட வழங்காமல் நீட்டிக்கப்பட்ட வேலை நேரத்தை கொண்டிருந்தது அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பாதிக்குது. அதே நேரத்துல ஸோ இல்லிசிட் மைனிங் அப்படிங்கிற சட்டவிரோதமா ஏற்படுத்தக்கூடிய அந்த சுரங்கங்கள்ல வேலை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான எந்த விதமான அடிப்படை வசதிகளும் அவங்க கணக்கிலே வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம், சிம்பிளா சொல்லப்போனா. ஸோ இப்போ எனி அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ், ஆக்சிடென்ட் அப்படின்னாலே அன்எக்ஸ்பெக்டட் தான் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுடைய லைஃப், ஒட்டுமொத்த லைஃப் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறத நாம யோசிச்சே ஆகணும். அப்படிங்கிறப்போ ஸோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அன்ஹெல்தி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையை எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்குங்கிறது தெரியும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே, இவை அனைத்துமே நான் முதல்ல சொன்ன மாதிரி சுரங்க தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ தீஸ் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் மைனிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளையும் சொல்லும் பொழுது உங்களுக்கு உடனடியா ஒரு 2 பாகங்களா வெளிவந்த ஒரு சினிமா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரிய வரும், இதுதான் நடக்குது. அப்ப மைனிங் அப்படிங்கிற இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த மிசரபிள் கண்டிஷன், அந்த துயரமான நிலை அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதன் அடிப்படையில அந்த சுரங்க பிரச்சனைகள், சுரங்கம் தொடர்புடைய அந்த சமூக இயக்கங்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ இந்த சோசியல் மூவ்மெண்ட்ஸ், லேண்ட் பேஸ்டு மூவ்மெண்ட்ஸ், மைண்ட் பேஸ்டு மூவ்மெண்ட்ஸ் அல்லது ஆன்டி மைனிங் சோசியல் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஸோ ஸ்டேட் ஆர் கவர்மெண்ட், ஸோ பிரைவேட் கம்பெனிஸ் உடைய பங்கு, அதனுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனைகளை பரணியலா வளமா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா
அரசு மற்றும் பிரைவேட் கார்பரேட் கம்பெனிஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அதுல முக்கியமான கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளோட தொடர்புடைய கம்பெனிஸ். இந்த கம்பெனிகள் என்ன அந்த உத்கல் அலுமினியா இன்டர்நேஷனல், ஸோ அதான் சொல்றது UAL, ஸோ நாஸ்க் ஹைட்ரோ ஆஃப் நார்வே, ஆல்கன் ஆஃப் கனடா, இண்டல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இந்திய நிறுவனங்களும் இந்திய அரசாங்கமும் மல்டிநேஷனல் கம்பெனிஸும் சேர்ந்து இந்தியாவில் அந்த சுரங்க தொழில ஈடுபட பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இவங்களால் புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நிறுவனங்கள்லாம், இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் இந்திய அரசாங்கத்தோடையும் இந்திய நிறுவனங்களோடையும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க? ஸோ they intend to build up mining and processing unit of alumina, bauxite. ஸோ இந்த அலுமினியா, பாக்சைட் இதெல்லாம் பிரித்தெடுக்கக்கூடிய அந்த சுரங்கங்களை ஸோ ஒரிசாவில் அந்த பாப்லிமாலி பிளேட்டோல இவங்க பிளான் பண்றாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த மாநிலம் உங்க மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்துக்கு கீழே, இந்த பக்கம் ஒரிசாவுக்கு கீழே தக்கான பீடபூமி இருக்குது. தக்கான பீடபூமிங்கிறது ஒரு வறண்ட பிரதேசம். அங்க மைனிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு வளம். அந்த தாதுக்களை தோண்டி எடுக்கிறதுல இந்த கம்பெனிகள் இந்த இந்திய அரசாங்கத்தோட சேர்ந்து அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனா இந்த சுரங்க மற்றும் ரசாயன உமிழ்வு ஆபத்துக்கள், அந்த கெமிக்கல் எமிஷன், தி டேஞ்சர்ஸ் இன் மைனிங் ஆக்குபேஷன் ஆர் ப்ரொஃபஷன், இந்த ஆபத்துக்களை அவங்க கவனத்திலேயே எடுத்துக்கல. ஸோ அவங்க கவனத்துக்களை எடுத்துக்கல அப்படின்னு வரும்பொழுதே நமக்கு ஒரு விஷயம் புலனாக ஆரம்பிச்சிடும். அப்போ அங்க பிரச்சனையுடைய ஊற்று தெளிவா ஏற்பட்டுருச்சு. அந்த பிரச்சனை அங்க ஏற்படுறத எந்த காரணிகளாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி தடுக்க முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய, நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான 3 லேண்ட் பேஸ்ட் ஆர் ஆன்டி மைனிங் சோசியல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தி ஆயில் ரிஃபைனரி மூவ்மெண்ட் 1956-57 அசாம்ல ஏற்பட்டது. ஸோ எண்ணெய் சுத்திகரிப்பு இயக்கம். 2வது முக்கியமான இயக்கம் யுரேனியம் சுரங்கம், யுரேனியம் மைனிங், தி மைனிங் ஆஃப் யுரேனியம் ஆர் யுரேனியம் மைனிங் அண்ட் தி சோசியல் மூவ்மெண்ட் இன் மேகாலயா 1970s and 1980s ஏற்பட்ட அந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் மேகாலயால முன்னெடுக்கப்பட்ட ஒரு சமூக இயக்கம். 3வது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எக்கு சுரங்கம், போஸ்கோங்கிற கம்பெனிக்கு எதிரான இயக்கம் ஒரிசாவில் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ தி மூவ்மெண்ட் அகைன்ஸ்ட் போஸ்கோ ஃபார் ஸ்டீல் மைனிங் இன் ஒரிசா. அது நம்ம ஒரிசா அப்படின்னு இப்போ பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஸோ இந்த இயக்கமானது 2005 இருந்து 2017 வரைக்கும் ஒரு 12 ஆண்டு காலகட்டத்துக்கு ஒரு தீவிரமான இயக்கமா முன்னெடுக்கப்பட்டு போய்கிட்டு இருந்தது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இயக்கமானது இங்க இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு இயக்கமும் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கங்களா தான் இருந்துட்டு இருக்குது. நாம இதுல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல எண்ணெய் சுத்திகரிப்பு இயக்கம், தி ஆயில் ரிஃபைனரி மூவ்மெண்ட், ஸோ விச் flourished in 1956 and 57 period. ஸோ இந்த 1956-57 பீரியட் அப்படிங்கிறது இமிடியட்லி ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ஒரு 10 ஆண்டு காலகட்டத்துக்குள்ள நடைபெற்ற இயக்கம். ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது 10 ஆண்டு காலத்துக்குள்ள நடைபெற்ற இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா ஆயில்ல அந்த எண்ணெய் வளத்துல தன்னிறைவு அடைவதற்காக தன்னுடைய தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஆயில் தேவையில, எண்ணெய் தேவைய யூரோப்ல இருந்தும் ரஷ்யாவில இருந்தும் அமெரிக்காவில இருந்தும் தான் நமக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தது, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தது. ஸோ ஆயில் தேவையில் தன்னிறைவை அடைவதற்கு இந்தியாவினுடைய முயற்சிகளின் ஒரு முயற்சி தான் இந்த ஆயில் பற்றிய தேடல். ஸோ இந்தியாவுடைய எண்ணெய் வயல்களை முதல் பெரிய ஆய்வுகள் ஈஸ்டர்ன் ஆசியாவில் நாகர்கட்டியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நாகர்கட்டியாவில் இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, நாட்டின் தேவையில் அடுத்த 3 ஆண்டுகளில் 1/3 பங்கை இந்த ஈஸ்டர்ன் அசாம்ல இருக்கக்கூடிய நாகர்கட்டியால கண்டுபிடிச்ச எண்ணெய் வயல்ல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தேவையான 1/3 பங்கு தேவையை நாம் இந்த நாகர்கட்டியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வயல்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கணும்? அரசாங்கமானது அந்த ஆயில் ரிஃபைனரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அது கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலேயோ அதற்கு அருகிலேயோ அல்ல அந்த மாநிலத்திலேயோ எங்கேயாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா அப்படி செய்யாம இந்த அசாம் ஆயில் கார்பரேஷன் என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க? ஸோ கொல்கத்தாவில் புதிய சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு.
ஸோ கொல்கத்தா அசாமுடைய ஆயில் கார்பரேஷன் கொல்கத்தாவை ரெக்கமெண்ட் பண்ணுது. அதே நேரத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அசாம்ல உள்ள துபுரி இல்லைன்னா பீகார்ல உள்ள பரௌனியை அது சாத்தியமான கேந்திரங்களாக பரிந்துரைத்தது. ஆனா கவர்மெண்ட் ஆனது அசாம்ல உள்ள துபுரியை ரெக்கமெண்ட் பண்ற அதே நேரத்துல அதே இடத்துலதான் அந்த ஆயில் ரிஃபைனரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கண்டிப்பா நாங்க ஏற்படுத்துவோம் அப்படின்னு கவர்மெண்டால எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்க முடியல. அப்படிங்கிறப்போ அசாம்ல அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு இயக்கமா அது எண்ணெய் சுத்திகரிப்புக்கு தங்கள் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வளமானது தங்கள் மாநிலத்திலேயே ரிஃபைன் பண்ணப்பட்டு தங்கள் மாநிலத்திற்கு தேவையான தொழில் வளங்கள் பெருகப்பட வேண்டும்னு ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் அந்த ஆயில் ரிஃபைனரி மூவ்மெண்ட். அவங்களுடைய நோக்கம் என்ன, தங்கள் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வளமானது தங்கள் மாநிலத்திலேயே ரிஃபைன் பண்ணப்பட்டு தங்கள் மாநிலத்தினுடைய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அவை பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆயில் ரிஃபைனரி மூவ்மெண்ட் 1956-57 அசாம்ல ஏற்படுத்துவதனுடைய பிரைம் நோக்கம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி எல்லாமே மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்குது அப்படிங்கிறதுலதான் இங்க போராட்டங்கள் இருந்தது. ஆனா இங்க ஆயில் ரிஃபைனரி மூவ்மெண்ட்ல இந்த அந்த ஆயில் கண்டுபிடிப்பானது தங்கள் மாநிலத்திற்கு தங்கள் மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான நோக்கமா இருந்தது. ரெண்டாவது நமக்கு கொடுத்திருக்கப்பட்ட அந்த சமூக இயக்கமானது யுரேனியம் மைனிங் அண்ட் தி சோசியல் மூவ்மெண்ட். அது மேகாலயாவில் 1970s and 1980s ஏற்படுத்தப்பட்ட முன்னெடுக்கப்பட்ட ஒரு சமூக இயக்கம். யுரேனியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கண்ணு முன்னாடி மனக்கண் முன்னாடி வந்துட்டு போறது ஸோ அணு உற்பத்தி, அணு ஆயுதம், இது எல்லாத்துலயுமே யுரேனியம் பங்கு மிக 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 முக்கியமானது. சோ அந்த யுரேனியம் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது, மேகாலயாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த யுரேனியம் செழிச்சு இருந்த ஏரியா, அபரிமிதமான அளவுல கிடைக்கிற ஏரியா பழங்குடியினர் வாழ்ற இடமா இருந்தது. சோ பழங்குடியினர் வாழ்ற இடங்கள்ல தான் இங்க யுரேனியம் அதிகமா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அந்த யுரேனியம் மேகாலயாவோட அந்த வெஸ்டர்ன் காசி, அந்த காசி காரோ ஹில்ஸ் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஜியோகிராபி படிக்கும்போது, ஹிஸ்டரி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. காசி காரோ ஹில்ஸ் அது மேகாலயாவில் இருக்குது. அந்த மேகாலயாவில் இருக்கக்கூடிய அந்த காசி மலையில தான் பழங்குடியினர் வாழக்கூடிய அந்த வயல்கள்ல யுரேனியம் ஆனது செறிந்திருந்தது. ஸோ இந்த யுரேனியத்தை எடுக்கிறதுக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸும் நம்ம எம்என்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அதே மாதிரி டிரான்ஸ்நேஷனல் கம்பெனிஸ், இந்த பல நாடுகளில் தங்களுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கக்கூடிய அந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் டிரான்ஸ்நேஷனல் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் இந்த யுரேனியத்தை எடுக்கிறதுக்கு கடுமையான அணுகுமுறைகளை மேற்கொண்டது. இந்த கடுமையான அணுகுமுறைகள் கடுமையான உள்ளூர் எதிர்ப்பை எதிர்கொண்டது. ஸோ இந்த யுரேனியம் எடுக்கிறது அப்படிங்கிறது இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் இக்காலஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் பிளண்டர் பட் ஆல்சோ அன் இஷ்யூ ஆஃப் தேர் எத்னிக் சாவர்னிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த யுரேனியத்தை எடுக்கணும் அப்படின்னா இவங்க டோட்டலா டிஸ்பிளேஸ் பண்ணா மட்டுமே தான் எடுக்க முடியும். அவங்களுடைய எத்னிக் ஐடென்டிட்டியவே டோட்டலா கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மூவா தான் இந்த யுரேனியம் மைனிங் அப்படிங்கிறது இருந்தது. அதனால மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கார்ட் பண்ணாங்க. அதனால இந்த யுரேனியம் மைனிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில தான் அதனுடைய மைனிங் அப்படிங்கிற ப்ரொபோசல் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரிசாவில் அந்த மூவ்மெண்ட் அகைன்ஸ்ட் இது போஸ்கோ ஃபார் ஸ்டீல் மைனிங், இது 2005 இருந்து 2017 வரைக்கும் நடந்தது. ஸோ இந்தியாவில் அந்த குளோபலைசேஷனுடைய ஆரம்ப காலகட்டம்னு சொல்றது 1990s சொல்லலாம். அதனுடைய விளைவா அந்த லிபரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. அந்த தாக்கத்தை உண்டு பண்ணதன் விளைவா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிஸும் டிரான்ஸ்நேஷனல் கம்பெனிஸும் இந்தியாவுடைய அந்த மினரல் ஹப்னு சொல்லக்கூடிய ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கரை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ படையெடுக்க ஆரம்பிச்ச முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அங்க நிறைஞ்சிருக்கிற தாதுக்களை எப்படியாவது வசப்படுத்தி அந்த குளோபலைசேஷன் விளைவா ஏற்படுத்தப்பட்ட உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியாவை ஒரு வளமான இல்லைன்னா ஒரு மைனா மாற்றணும், ஒரு ப்ரொடக்ஷன் ஃபீல்டா மாற்றணும் அப்படிங்கிறதா எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தின் காரணமாக இவங்க மைனிங் ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா உள்ளூர் மக்களுடைய கடுமையான எதிர்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ அந்த எதிர்ப்பு விளைவாக 2006 அன்று ஒடிசா காவல்துறையினால் ஒரு 13 ஆதிவாசிகள் அவங்க போன பேரணியில சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இது நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணிச்சு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா போஸ்கோங்கிறது மிகப்பெரிய வெளிநாட்டு நேரடி திட்டமா கருதப்பட்டது. ஸோ இதையெல்லாம் தவிர்த்துட்டு தங்களுடைய வாழ்வை அளிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் மக்கள் அதை எதிர்ப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா தான் இந்த போஸ்கோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது.
அடுத்து விதை அப்படிங்கிற இயக்கம்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியா விவசாய நாடு, விவசாயத்தை நம்பி இருக்கிற நாடு. அந்த விவசாயத்தின் மூலமாக கிடைக்கின்ற விதைகளை விவசாயிகள் தாங்களே வைத்திருந்து மறு விவசாயத்திற்கு பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த மான்சான்டோ இந்த விவசாய உற்பத்தி, விவசாய கட்டுப்பாடு அப்படிங்கிறது அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிச்சு. அதனால இந்தியாவுடைய விவசாயம் அப்படிங்கிறது அழிவு பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சது. அதனால மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்திய விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வழியாத்தான் இந்த விதை எதிர்ப்பு இயக்கம், விதை பாதுகாப்பு இயக்கங்கள்லாம் ஏற்பட்டது. ஸோ இந்த கருத்துக்களோட நான் உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு மனதில் ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாளைக்கு இன்னொரு புதிய டாபிக்கோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி, வணக்கம்.